என்னப்பா பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல என்னங்க பண்ணாங்க? தோசை தாங்க சுட்டுட்டு இருக்கேன். சரி, வேதத்துல பராக்கிரமசாலி யாரு? என்னங்க திடீர்னு தோசை சுடும்போது உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சா? இல்லப்பா, நீ செய்யற வேலையெல்லாம் பார்க்கும்போது நீ பராக்கிரமசாலி போல எனக்கு தெரியுது. அப்படி என்னங்க செஞ்சேன்? இல்லப்பா, என்ன வேலை இருந்தாலும் அதுல உன்னால முழு முயற்சியோடு நீ செய்யும் போது அந்த பராக்கிரமசாலி செய்கிறது போல தானே. அப்படியா? சரி, அதெல்லாம் விடு. வேதத்துல பராக்கிரமசாலி யாரு? நிம்ரோத் தாங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல அவங்கள பத்தி கொடுக்கப்பட்டிருக்கேன். அதுவும் வேட்டை ஆடுகிறது அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். ஆம் பிரியமானவர்களே, இது நிம்ருத் அந்த நபர் உதாரணமாக வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க சரியா உங்களால எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டு செய்யும் போது நீங்களும் யாருதான் ஒரு பராக்கிரமசாலி. வெறும் நிம்ரோத் மட்டும் இல்லங்க, கிதியோனை பார்த்த ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். இதே போலதாங்க நீங்களும் ஒரு பராக்கிரமசாலி. ஆண்டவர் உங்களையும் பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஆகவே நீங்க முழு பலத்தோட உங்களால செய்ய முடியும் என்று நம்பி நீங்க செய்யுங்க. நிச்சயமா நீங்க தான் பராக்கிரமசாலி. சிந்தியுங்கள், ஜெபியுங்கள். God bless you all.